எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நம்ம தமிழ் எழுதிட்டு ரொம்ப கஷ்டமா நம்ம உணர்ந்தோம். இந்த கஷ்டத்தை எப்படி நம்ம சரி பண்றது, இந்த எக்ஸாமுக்கு எந்தெந்த புக்கை நம்ம இனிமேல் தேடி படிக்கணும். இவங்க ஸ்கூல் புக்ல இருந்து ரொம்ப கம்மியா தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வழி காட்டி, அதாவது எது படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம எல்லாருமே கண்டிப்பா படிச்சு பாஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி சரியா இனிமேல் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ தாங்க இது. ஓகே, தமிழையா பிஹெச்டி இன் தமிழ், சரிங்களா? ஸோ இவர் தான் தமிழ் இங்க எடுத்துட்டு இருக்கிறாருங்க. ஸோ கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருப்பாரு. இவர் எடுக்கிற கொஸ்டின்லயே 100 கொஸ்டினுக்கு நம்ம இங்க 70 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணுவோம். சாரே ரொம்ப டஃபா இந்த கொஸ்டினை ஃபீல் பண்ணிருக்கிறாரு. சார் வணக்கங்க சார். வணக்கம் சார், இந்த வினாத்தாள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நேற்றைய வினாத்தாள் எப்படி இருந்தது அப்படின்னா, தமிழ்ல ஒரு செய்யுள் இருக்கு. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாகும். அதாவது அறிவுடையவர்களுடைய அறிவை அறிவதற்கு அறிவுள்ளவர்களாலேயே முடியும் என்ற விதத்துல தமிழ்ல சிந்தனை மிக்கவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், ரொம்ப சிந்தனையோடு தமிழ் இலக்கணத்தை கையாளுபவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறதோட சிறந்த தமிழ் ஆளுமைகளை கொண்டு அந்தந்த சிலபஸ்ல அந்தந்த யூனிட்டுக்கு உரிய வல்லுநர்களை கொண்டு கொஸ்டின் வினாத்தாள் கட்டமைச்சிருக்கிறாங்க. இது சாதாரணமாக தமிழை கையாளுறவங்களுக்கு கொஞ்சம் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் சிலபஸ் விட்டு அவங்க வெளியே போகலை. ஏன்னா சிலபஸில் ஃபஸ்ட்டு 6 யூனிட்டுக்கு அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தரம்னு மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ஸுங்கிற சொல்லி இருக்காது, ஸ்கூல் புக்குங்கிற சொல்லி இருக்காது. 7வது யூனிட்டுக்கு மட்டும்தான் ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிற சொல்லையே கையாண்டிருப்பாங்க. அந்த வகையில் தான் கொஸ்டின் 7வது யூனிட்லேருந்து எல்லாமே புக்ஸில் இருக்கு. மீதி 6 இலக்கணங்கள் நீங்கள் எப்படி ஒரு மொழியின் கணிதம் தான் இலக்கணம், கணக்கு எப்படி ஃபார்முலாவை வச்சுட்டு எந்த கணக்கு கொடுத்தாலும் போடணுமோ அது மாதிரி இலக்கணத்தினுடைய விதிமுறைகளை வைத்து கொண்டு எந்த இலக்கணங்கள் கேட்டாலும் நீங்கள் சிந்திச்சு ஆன்சர் பண்ணுற வகையில் நேற்று வினாத்தாள் இருந்துச்சு. ஆனால் வினாத்தாள் அவங்க சிலபஸ் முறையை விட்டு மீறலை, போட்டிருந்த முறைப்படி தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் சரியாக படிக்காதவர்களுக்கு சற்றுல நிறையவே கடினமாகத்தான் இருந்திருக்கும். ரொம்ப கடின உழைப்பு படித்தவங்க கையாளுற மாதிரி இருந்தது. சார், ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க கேட்கறது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல, அப்புறம் எம்ஏ படிக்கிறவங்க படிக்கிறது, அப்புறம் தொல்காப்பியத்துல இருந்து கேட்கறாங்க, நன்னூல்ல இருந்து கேட்கறாங்க, 1950 பப்ளிஷ் ஆன புக்ல இருந்து கேட்கறாங்க. இவ்வளவு கடினமான தேர்வு, இவ்வளவு கடினமான பொது தமிழ் அப்படின்றது தேவையா இந்த எக்ஸாமுக்கு? இல்லை, சார் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இப்போ அந்த காலத்தில் கொஞ்சமாக படித்தாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் படித்தார், ஊருக்கே ஒருத்தர் தான் படித்தாங்க. வேலைவாய்ப்பு தேடி போய் வேலை கிடைச்சது. அப்புறம் கொஞ்சம் வர வர நார்மலாக கொஞ்சம் கேள்வி யார் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு வேலை கொடுக்குற நிலைக்கு போணுச்சு. இப்போ தமிழகத்தில் பெருகி வரும் மக்கள் தொகையின் காரணமாக எல்லாருமே படிச்சுட்டதனுடைய காரணத்தினால தமிழ்நாட்டில் தட்டினா தங்கம் கிடைக்கும், வெட்டினா வெள்ளி கிடைக்கும், அடித்தா ஆணி கிடைக்கும், படித்தா மட்டும் வேலை கிடைக்காதுங்கிற நிலைக்கு போன பிறகு எளிமையான வினாக்கள் எடுத்தோம் அப்படின்னா தர வரிசை பட்டியல் அமைக்கிறது அரசுக்கு ரொம்ப கடுமையாக போயிடும். அதனால் இனி மனப்பாடத்திறனை குறைத்து சிந்தனை திறனை அதிகப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் இந்த சிலபஸோட பாடத்திட்டத்தோட நோக்கமே. அந்த வகையில் தான் புது சிலபஸ் அமைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ரொம்ப கூடுதலாக உயர்வாக இப்போ ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, உள்ளதை உள்ளவா இருக்கிற மாதிரி சொல்றது அறிவியல். அப்போ மனப்பாட கேள்வி எல்லாம் அறிவியல் தன்மையில கேட்டுருவாங்க. ஆனால் தமிழ் என்பது ஆர்ட்ஸ், என்ன கலை. கலைனா என்ன? உள்ளதை உள்ளவாறு சொல்லக்கூடாது, இருக்கிறதுக்கு அக்கிற மாதிரியே மனப்பாடம் பண்ணக்கூடாது, உள்ளதை உயர்வாக சிந்திக்க வேண்டும், சிந்தனையோடு சொல்வது தான் தமிழ். அந்த வகையில் இலக்கண கேள்விகள் சிந்திச்சு யார் பதில் அளிக்கிற மாதிரி தான் நேற்றைய வினாக்கள் இருந்துச்சு. வினாக்களை குறை சொல்ல முடியாது, கடைந்தெடுத்த வினா. என்ன வினாத்தால் ஒரு சின்ன குறைபாடு, நாட்கள் குறைவாக இருந்ததால் பிழை சரியாக பார்க்க விடவில்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு எழுது. ஒரு 4-5 வினாக்கள் கொஞ்சம் எரர்ஸ் சேலஞ்சு பண்ணக்கூடிய வினாக்கள் இருக்குது. அதை பிறகு நாம் பார்ப்போம். ஆனால் வினாத்தாள் நல்லா பாடுபட்டால் இதுவுமே 85 வரைக்கும் அடிக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பரீட்சை வரைக்குமே தமிழ் ஒரு சிலர்லாம் கையாளுறதில்லை. நான் இப்போ குரூப் 1 தேர்வுக்கு முதல் நாள் சில ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு போகிறத கூட கேட்க முடிஞ்சது. எல்லாம் படிச்சுட்டோன்னு தமிழ் மட்டும் படிக்கல, தமிழுக்கு 1 மணி நேரம் போதும் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையில சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இது மாதிரி வினாத்தாளை கையாள முடியாது, பண்ணக்கூடாதுங்கிறது நோக்கமாக வச்சுதான் நல்ல தமிழ் கையாண்டவங்களுக்கு. அதே மாதிரி பயிற்சி மையங்கள்ல நல்ல தமிழ் கரைச்சி குடிச்ச ஆசிரியர்களை பயிற்சியாளராக நியமிக்கணும்.
சில சென்டருங்கள்லாம் வந்து குறைவான பணத்துக்கு வகுப்பு எடுக்கிறாங்கன்னுட்டு தமிழ் படிக்காத ஆசிரியர்களும் கூட வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த தன்மைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படி என்பதை நோக்கமாக கொண்டு தான் வினாத்தாள் கையாண்டிருக்கிறாங்க. இது அவர்களுடைய தேர்வாணையத்திலிருந்து அவங்க வெளியில போகலை, கொடுத்துருக்கிற சிலபஸ் படி தான் போயிருக்கிறாங்க. அது நமக்கு கடினமாக படிக்காததுனால கஷ்டம் போல தெரியுது. கடினமாக படித்தோம் அப்படின்னா நிறைய மதிப்பெண் வாங்க வாய்ப்பு இருக்கு. சரி, முன்னாடி ஒரு டிஃபைன்டா இருந்தது, ஸ்கூல் புக்கு 6ல இருந்து 12 வரைக்கும் படிச்சா 90 கேள்வி போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப 20 கேள்வி 25 கேள்வி கூட போட முடியாத அளவுக்கு இருக்கு. இல்லை, அதான் சார் நான் ஏற்கனவே சொன்னேன். மனப்பாடம் அப்படின்னுட்டு இப்போ சில பயிற்சி மையங்கள் கூட பெயர் வாங்குறதுக்குன்னு 4 வருஷம் 5 வருஷம் படித்தோன்னு மார்க்கெட் கைடு ப்ளஸ் ஸ்கூல் புக் எல்லாம் கொடுத்து எழுத்து போய் எழுத்தா அப்படியே மனப்பாடம். ஒரு பையனை 8வது புக்கில் 10வது பாடத்தில் 12வது எழுத்து என்னன்னு கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுறாங்க. அந்த மெமரி திறன் என்பது, இந்த போட்டித் தேர்வு என்பது வந்து சிந்தனை திறனை தான் அதிகமாக கொடுக்கணும், சிந்திக்கிற வகையில் கொடுக்கணும். இப்போ ஒரு கேள்வியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாவை பாடிய பாவை யார் அப்படின்னு கேட்டால் ஆண்டாள் எழுதிய நூல் எதுனா திருப்பாவை, இது டைரெக்டாக மனப்பாடம். இதையே சிந்திக்க வைக்கணும் அப்படின்னா பாவை பாடிய பாவை, ஒரு பாவை பெண்ணுன்னு அவனுக்கு தெரியணும், ஒரு பாவை பாவை நூல்னு தெரியணும். இப்படி சிந்தனையின் மேல் வர குறைவான பேர் வந்தாலும் கூட சிந்தனை திறன் மிக்கவர்களாக இருக்கணும். சிந்தனை திறனை அதிகப்படுத்துவதற்காகத்தான் இந்த வினாத்தாள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாத்தாள் நல்ல வினாத்தாள் தான். மாணவர்களுக்கு சற்று கடினமாக இருந்திருக்கலாம். இனிமேல் வந்து தமிழை வந்து எளிமையாக கையாளக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையை, ஏன்னா குரூப் 2லயே இது ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வரவங்க வெறும் பாடநூலை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம். அதனால சிலபஸில் கரெக்டாக அவன் 7வது யூனிட்டுக்கு மட்டும்தான் புக்ஸ்ன்னு கொடுத்துருப்பான். மற்றபடி வெளியில் எக்ஸ்ட்ரா படிக்கணுங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த போட்டி சூழல் ரொம்ப கடினமாக இருக்கு. 4300 சென்டர்ல எக்ஸாம் எழுதிருக்காங்க. எத்தனை பதவிக்குன்னா வெறும் 4000 பதவிக்கு தான். ஸோ அப்போ போட்டி வந்து ரொம்ப கடினமா இருக்கும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி கிரீமி லேயர், இந்த பால் அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான் இந்த தேர்வுல எழுதி பாஸ் பண்ண போறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கடினமா உழைச்சவங்களா இருப்பாங்க. ஸோ தமிழ்ல ஒரு 85க்கு மேல யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற சூழல் இப்போதைக்கு இருக்கு. ஸோ போட்டி சூழல் இந்த தேர்வு வினாத்தால ரொம்ப கடினமாக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகேங்க சார். இப்ப எதிர்கொண்டு வரவங்க எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிக்கணும்? இப்ப நீங்க இந்த புக் எல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க, இந்த புக் எல்லாம் கண்டிப்பா படிக்கணுங்களா? படிக்கணும் சார். ஒரு ஸ்கூல் புக்கு இப்போ பார்த்து விட்டீங்கன்னா, நான் இந்த 5 சேலஞ்சு நான் வரும்பொழுது அது எந்தெந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். இப்போ ஸ்கூல் புக் 6 to 12 பார்த்துக்கணும். அவன் ஸ்கூல் புக்கு மட்டும் 7வது யூனிட்டுக்கு மட்டும்தான் பாடநூல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அப்போ மற்ற 6 யூனிட் வந்து மொழிபெயர்ச்சி எல்லாமே இப்போ இன்னும் கூடுதல் நூல்கள்ல இருந்து கேட்பாங்க. அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வினாக்களே பாருங்க, நேற்று கூட 2 வினாக்கள் வந்து நான் சேலஞ்சு கொஸ்டின் வரும்போது அது இந்த புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். நன்னூலில் சொல்லதிகாரத்திலிருந்து 2 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அகராதி, கழகத்தமிழ் அகராதியிலிருந்து அந்த சொற்கள், நிறைய சொற்கள் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் மரபியல்ல இருந்து அந்த மரபு கேள்வி, நவ்வி, மான், குட்டி, அந்த குழந்தைகளினுடைய இளமை மரபு பெயர்கள்லாம் வந்து இந்த தொல்காப்பியம் மரபியல்ங்கிறதுலேருந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அயற்சொல் அகராதி, இந்த வேர்ச்சொல் அகராதி, இது இல்லாமல் ஒரு லிப்கோ டிஸ்டரி, இதெல்லாம் வந்து கூடுதலாக கண்டிப்பாக மாணவர் கையில் இந்த குறிப்பிட்ட இந்த 6 புக்குமே கண்டிப்பாக இனி இருக்கணும். இந்த 6 இருக்கிறவங்க தான் வேலைக்கு போகிறனால ஹையஸ்ட் மார்க் பெற முடியும். இந்த நூல் பெயரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இங்கே எழுதியிருக்கிற அனைத்திலிருந்துமே நேற்று வினாக்கள் கேட்டிருக்காங்க கூடுதலா படிச்சது. சார், நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல நம்ம போட்டிருந்தோம். அப்ப நீங்க இதே லிஸ்ட்டை நீங்க சொன்னீங்க. அப்ப எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல பகடி பண்ணிட்டு இருந்தாங்க, இவ்வளவு எல்லாம் படிக்கணுமா படிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த குரூப் 4 எக்ஸாம்க்கு இவ்வளவு கஷ்டமா கேட்டிருக்காங்க அப்படின்றப்ப பட்டாதானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிலைதான் சார். தமிழாசிரியர் வந்து கவிதையா எழுதுற கவிதையில தானே பொய் அழகா இருக்கலாமே தவிர தமிழ் ஆசிரியர்களுக்கு மெய் தான் அழகா இருக்கும். அது ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. பரவாயில்ல, ஆனா சொன்னது நடந்திருக்குங்கிறத இனி புரிஞ்சுப்பாங்க. சார், இப்ப நன்னூல் அதிகாரம் அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய புக்குங்களா இல்ல ரொம்ப சின்ன புக்குங்களா சார்? பாருங்க, நன்னூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், சுவாமி இளவரசு எழுதுனது நான் கல்லூரிகளுக்கு பாடமா வச்சிருக்கிறோம். இதுல இருந்து வினாத்தாள் எடுத்திருக்கிறாங்க. இது சின்ன புக்கு தான், நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. குட்டம் ஒரு கிளான்ஸ் பார்த்தாவே போதும், ரொம்ப கடினம்லாம் இருக்காது. இது மாதிரி புக்ஸ் எல்லாம் எளிமையாக வாங்கிக்கலாம், கடையில் கிடைக்கும். ஓகே. இப்ப லிப்கோ டிக்ஷனரி எல்லாம் சொல்றீங்க, அதுல கலை சொற்கள் நிறைய இருக்குமே, ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்குமே, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுமா? இல்ல, டிக்ஷனரியோடைய ஃபுல் டிக்ஷனரி 1000 பக்கம்னா 1000 பக்கமே கலைச்சொல் கிடையாது. பின்பக்கத்துல ஒரு 50 பக்கத்துல தான் கலைச்சொல் கொடுத்துருப்பாங்க. அதை சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனா, கொஸ்டின்ல வந்து 20 சொல் 50 சொல் கொடுக்கறதில்ல, ஆன்சர் 4 சொல் தான் கொடுக்குறான். அப்படி ஞாபகம் ஒரு கிளான்ஸ் வச்சுட்டு போனாவே நாம் அடிக்கலாம். எப்பவுமே
இந்த பரீட்சை எழுத போறவங்களுக்குன்னு இல்லை, படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தமிழ் டிக்ஷனரி ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி கையில் இருக்கும். அது இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். இப்ப இந்த அகராதி, கழக தமிழ் அகராதி, அதுலலாம் ஒரு 200 பக்கம் இருக்கு அப்படின்னா அதுல இருக்க எல்லா வார்த்தையும் நம்ம ஒரு 3 நாள் படிக்கணும். எல்லா வேர்டும் பயன்படுத்த சார். வாழ்க்கையில் பயன்படுத்துகிற சொற்களுக்குரிய சொல், நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற சொல். இப்போ நேற்று கூட சாந்துங்கிற சொல், இது சந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தனத்தையும் குறிக்கும். பல பொருள்கள் கூட்டு 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 பொருள்களையும் சாந்துன்னு தான் சொல்லுவாங்க. கறி குழம்புக்கெல்லாம் பல பொருள்கள் கூட்ட சார்ந்து அரைக்கிற அம்மியில் அப்படின்னு வில்லேஜில் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எளிமையாக பயன்படுத்துகிற சொல் தான். இது மாதிரி எளிமையான சொற்கள் நம்ம வழக்கில் இருக்கிற சொற்களுக்கு வந்து டிக்ஷனரியில் பொருள் பார்த்து வச்சுட்டோமா போதும். ஓகே சார். அயற்சொல் அகராதி, வேர்ச்சொல் அகராதி, கூடுதலா ஒன்று வேணும். எல்லாமே கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்க. இப்போ அயற்சொல்லுன்னா பாடநூல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சொல்லு 20 சொல்லு தான் இருக்கும். அதுவும் எந்த மொழிங்கிறத போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு வேலை ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா வேலைக்கு போகிறவனுக்கு வந்து இந்த 20 சொல்லு மனப்பாடத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அவன் கூடுதலாக பயன்படணும், கூடுதலாக அவன் உழைக்கணும், முயற்சி செய்யணும். அதுக்காக வந்து இது மாதிரி கூடுதல் வினாத்தாள்கள் இருந்து எடுத்திருக்கிறாங்க. அதான் இலக்கண கேள்விகள் வந்து இலக்கண ரூல்ஸ்ல இருந்து எடுக்கலான்னு ஓடா கூட எடுக்கலாமே தவிர இலக்கணம் வந்து புக்கில் இருந்தே எடுக்கணுங்கிறதுலாம் இலக்கணமே ஒரு கணக்கு தான். கணித ரூல்ஸை வச்சுட்டு வேற கணக்கு கேட்குற மாதிரி இலக்கண விதியை வச்சுட்டு இல்லை அந்த விதியில் அடங்குற எந்த வினாக்களைனாலும் கேட்கலாம். அதுதான் வந்து விதி. சார், இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு நான் ஒரு புக்கு வாங்கிட்டேன், மார்க்கெட் கைடு 650 ரூபா. அந்த புக்கு நான் ஃபுல்லா படிச்சு அதுல இருந்து தான் கேள்வி வரணும், அதை தாண்டி வெளியே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு எதிர்மறையா சிந்திக்க ஆரம்பிச்சாரு. அதுதான் அந்த மார்க்கெட் கைடில் படிச்சு மதிப்பெண் வாங்கின காலெல்லாம் போயிடுச்சு சார். அது போன சிலபஸ் வரைக்கும் தான் பயன்படும். ஏன்னா அது இலக்கியத்துக்கு வினாக்கள் கேட்டிருந்தாங்க. இப்போ இலக்கியத்துக்கே 15 வினாக்கள் தான் வச்சிருக்கிறாங்க. அதனால ஸ்கூல் புக்கோ மார்க்கெட் கைடோ எல்லாம் நம்பினீங்கன்னா இந்த 15 இல்லைன்னா 20 கேள்வி தான் அடிக்க முடியும். நாம் இனிமேல் வர டிஎன்பிசி வந்து கண்டிப்பாக இந்த நூல் கையில் இருக்கும். இது கட்டாயம் இருந்தால் தான் புல் மதிப்பு நடிக்க முடியும். ஸோ இப்போ பொது தமிழை விட பொது ஆங்கிலம் இனிமேல் ஈஸியாக இருக்குமா? சர்வீஸ் வாங்குறவங்க பொது ஆங்கிலம் எடுத்தால் ஈஸியாக வாங்கிடலாங்களா? இல்லை, அது வந்து தமிழ் கஷ்டத்தை பார்க்கும்பொழுது ஆங்கிலம் எளிமைன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆங்கில வினாவுமே வந்து இதை விட கஷ்டமாக தான் எடுப்பாங்க. ஆங்கில ஆசிரியர்களும் புலமையானவர்கள் வச்சு தான் வினாத்தாள் அமையும். ஒரு ஆங்கில புரட்சியர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் படிக்கும் போது இல்லாத வேர்ல்டுல அமெரிக்காவிலேருந்து ஒரு நாவல் பெயர் கொடுத்து அந்த நாவலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லா ஆங்கில ஆசிரியர்களுடைய நாவல்லாம் நான் மனப்பாடம் வச்சிருக்க முடியும். அப்படி மாதிரி ஆங்கிலத்துலேயும் லாங்குவேஜ்லேருந்து வினாக்கள் வருது. அப்போ ஆங்கிலம் வந்து எளிமையிலலாம் சொல்ல முடியாது. எப்படி தமிழில் ஸ்டாண்டர்ட் படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆங்கிலமும் ஸ்டாண்டர்ட். எங்கே போனாலும் கடினமாக உழைக்கிறவனுக்கு பணி, அவ்வளவு. ஆனா நமக்கு நன்னூல், தொல்காப்பியம் அப்படின்னு நிறைய இருக்கு இல்லைங்களா? இங்கிலீஷ்க்கு ரன்னன் மார்ட்டின் அதை கொஞ்சம் படிச்சுட்டு போய் கிராமரோட விதிகள் தெரிஞ்சாவே ஈஸியா போட்டுடலாம். இல்ல, நீங்களும் அதே மாதிரி தான். இப்போ எப்படி மார்க்கெட் கைடோ அது மாதிரி அந்த ஆங்கிலத்துக்குன்னு வச்சிருக்கிற 2 புக்கை மட்டும் நம்பிட்டு போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. இப்போ ஆங்கில வினாக்களுமே வந்து ஓனா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ரா படிச்சவங்களுக்கு தான் நிறைய வினாக்கள் வர மாதிரி தான் ஆங்கில வினாவும் இனிமேல் இதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் படுத்திடுவாங்க. ஓகே. இந்த குரூப் 4ல இப்போ சேலஞ்ச் கொஸ்டின் என்னென்ன இருக்குதுங்க சார்? சேலஞ்ச் கொஸ்டின் வந்து ஒரு 4 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன் சார். இது வந்து கண்டிப்பாக நான் எடுத்துக்காட்டோடையே சொல்கிறேன், நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். இந்த முதல் வினா சேலஞ்ச் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முதல் வினா சந்திப்பிழையற்ற சொற்றொடை தேர்கன்னு ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சந்திப்பிழையற்ற சொற்றொடர் எது? இது கீழே 4 ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏ அங்கு கேட்டேன், அங்கு கேட்டேன், இங்கு பேசாதே, எங்கு சென்றாய். நம்ம வல்லினம் மிகவும் மிகாத இடத்துல படிச்சிருப்போம். அங்கு, இங்கு, எங்கு இந்த 3 சொற்களை எடுத்து வல்லொற்று மிகாது. இங்க பாருங்க, சந்தி பிழையற்ற சொற்றொடர் கொஸ்டின் கேட்டாங்க. இது 3மே பிழையற்ற சொற்றொடர் தான். ஆனா கேள்வி ஒருவேளை அச்சு பிழை நிகழ்ந்துருச்சோ இல்லை கேள்வி கொஸ்டின் வினாத்தாள் வந்து சரிபார்க்காம விட்டுட்டாங்களோ என்னன்னு தெரியல. இங்க பிழையான சொற்றொடர்னு ஒரு சொல்லு கொடுத்துருந்தா ஒரே ஆன்சர் அங்கு கேட்டேன். ஏன்னா பிழையானது, அங்கு இங்கு கிட்ட மிகாது. ஆனா பிழையற்றன்னு கேட்டு இந்த 3ஐயும் கொடுத்ததுனால இது 3மே பிழையற்ற சொற்றொடர் தான்.
அப்போ முறைப்படி இதில் ஒரு விதி இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர் சரியான ஆன்சராக இருந்தால் முதல் ஆன்சருக்கு ப்ரிப்பேர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை வச்சானா இதுக்கு பி ஆன்சர் கொடுப்பான். அப்படி பி ஆன்சரை கொடுத்தாலுமே நீங்கள் சேலஞ்ச் பண்ணி இதை அடிச்சிருந்தாலும் நீங்கள் மார்க் வாங்கலாம், இதை அடிச்சிருந்தாலும் மார்க் வாங்கலாம். ஏன்னா இது இங்ககிட்டையும் மிகாது எங்ககிட்டையும் மிகாது, மூணுமே பிழையற்ற தொடர் தான். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சேலஞ்சு பண்ணலாம். இதுக்கு 1.5 மார்க் உறுதியாக கிடைக்கும். இந்த மூணில் ஒன்று சேட் பண்ணியிருக்கணும். ஆனால் சேட் பண்ணலாம் கொடுக்க மாட்டோம். இது சேட் பண்ணியிருந்தா கிடையாது. ஏன்னா இது பிழையான தொடர். அதனால் இந்த மூணில் ஒருவேளை சிடி போட்டிருந்தா கூட இதுக்கு மார்க் கொடுக்கலாம். இது ஒரு சின்ன எரர், சரியாக அச்சுப்பிழை நிகழ்ந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த 2வது வினா 17. இங்க பாருங்க, இடைச்சொல் தொடர் எதுன்னு கேட்டிருக்கோம். இடைச்சொல் தொடர் எது? இடைச்சொல் தொடர் எதுன்னு கேட்டு ஏ கடிமானம், பி அழைத்தனர், உற்றார், நிலவோ காய்ந்தது, அம்மவாள். இப்ப நன்னூல் ஆசிரியர் சொல்லதிகாரத்தில் நான் காமிச்ச புக்கில் இது கடிமனம் உரிச்சல் தொடர் இது கிடையாது, விட்டுருங்க. இதுவும் கிடையாது. இந்த 2ல் நன்னூல் ஆசிரியர் சொல்ற இடைச்சொற்கள் என்னன்னா ஓகார் இடைச்சொல்லும் இருக்கு, ஓகார் இடைச்சொல் இருக்கு, அம்மாங்கிற இடைச்சொல்லும் இருக்கு. இது 2மே நன்னூலாசிரியர் சொல்ற இடைச்சொல்லு தான். இப்போ ஓகார் இடைச்சொல்லும் இது வந்துருச்சு, அம்மாங்கிறது இடைச்சொல்லு தான். இது ஏவல் பொருள்ல வந்திருக்கு. ஏவல் பொருள்ல வர இடைச்சொல் அப்படின்னு சொல்லதிகாரத்துல கொடுத்துருக்காரு. நன்னூல்ல இடையல்ல எடுத்தீங்கன்னா பாருங்க, அம்மாங்கிற இடைச்சொல் கொடுத்துருப்பாங்க, இடையல். ஓகார் இடைச்சொல் இங்க நிலவோ காய்ந்ததுன்னு கொடுத்துருக்கோம். ஆனா நன்னூல் புக்கில் பாருங்க அவனோ கொண்டான். அவனோ கொண்டான்னா அவன் கொண்டல வேற ஒன்று அர்த்தம், எதிர்மறையில். அப்ப நிலவோ காய்ந்ததுன்னா நிலவு காயுள்ள வேற பொருள்ல இருக்கிற ஒரு இடைச்சொல் தொடர். இதுவும் இடைச்சொல் தொடர். அடுத்தது அம்மைங்கிறது பாருங்க, அதுக்கு அடுத்தே கொடுத்திருக்கிறார். அம்மை என்பது ஒரு இடைச்சொல். அம்மைங்கிறது ஒரு இடைச்சொல், இதையும் கொடுத்திருக்கிறார். இங்க அம்மை என்ற இடைச்சொல் ஏவல் பொருளில் வந்திருக்கிறது. ஏவர் பாருங்க, அம்மா வாலி தோழி, இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துருக்கான். இப்ப இதுவுமே இடைச்சொல்லு தான். இப்ப 2மே ஆன்சர்னால உங்களுக்கு அவன் இதை ஆன்சர் கொடுத்தானா நீங்க இது பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு மார்க் உண்டு. இந்த மார்க் இது ஆன்சர் கொடுத்தாருன்னா இதுவும் உங்களுக்கு மார்க் உண்டு. இது 2மே ஆன்சர் ரைட். இது ஒரு சேலஞ்ச் மார்க். இதுல உங்களுக்கு 1.5 மார்க் காத்திருக்கு. இது ஓகார் இடைச்சொல்லு, இது ஏவல் பொருள்ல வர இடைச்சொல்லு. 2மே இடைச்சொல்லுல பாருங்க, அம்மாங்கிற இடைச்சொல் கொடுத்திருக்காரு, ஓகார் இடைச்சொல்லும் கொடுத்திருக்காரு. ஓகாரம், ஓகார் இடைச்சொல் இருக்கு. ஓகாரமும் இடைச்சொல்லு தான், அம்மாவும் இடைச்சொல்லு தான். இது 2மே இடைச்சொல்லா கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இதில் ஒரு 1.5 மார்க் போனஸ் மார்க்கு. எது ஆன்சர் கொடுத்தாலும் இந்த 2 போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எது போட்டிருந்தாலும் சேலஞ்ச் பண்ணலாம். இது ஒரு கேள்வி. ஓகே, அடுத்து இன்னொரு சேலஞ்ச் கொஸ்டின் இருக்கு. தொண்ணூத்தி 1வது கொஸ்டின், பெயரெச்சங்களுடைய பொறுத்துக. பெயரெச்சங்களுடைய வகை. பாருங்க, நிகழ்கால பெயரெச்சம்,
உடன்பாட்டு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம். ஈறுகெடாத பெயரெச்சம். இப்படி 4 பெயரெச்சம் கொடுத்துட்டு 1 இல்லாத பொருள். ரெண்டு அறிந்த பையன். மூணு ஓடுகிற குதிரை. 4 அறியாத குழந்தை. ஓகே, இங்க பாருங்க, நிகழ்கால பெயரெச்சம்னாவே கிருகின்ற ஆணின்று வரணும். அப்போ 1க்கு வந்து 3. ஓகே, உடன்பாட்டு பெயரெச்சம் 1 அறிந்த பையன் 2. இதை 2ஐயும் சரியா கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கான்? குறிப்பு பெயரெச்சம் கொடுத்து அறியாத குழந்தை 4 வந்து இருக்கு. இங்க வந்து குறிப்பெயரெச்சம். இந்த அறியாத குழந்தை தான் வந்து ஈறுகடாத பெயரெச்சம். ஆனா இங்க வந்து என்ன வரணும் அப்படின்னா 1. ஏன்னா இந்த இல்லாத பொருள் தான் குறிப்பு பெயரெச்சம்னு பாருங்க, நன்னூல் சொல்லதிகாரத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. சீட்டு வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் எடுத்தோம். ஓகே, இங்க பாருங்க, நன்னூல்ல கிட்டத்தட்ட 63ஆம் பக்கம் சுவாமி இளவரசு புக்கில் இல்லாத பொருள் எதிர்மறை குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லியே பார்க்கலாம். இல்லாத பொருள் வந்து குறிப்பெயரெச்சம். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 1க்கு பதிலாக 4 கொடுத்துட்டாங்க. உடனே ஈறுகடாத பெயரெச்சத்துக்கு இங்கே நம்பர் 4ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து 1 4ன்னு இருக்கணும். இதுதான் சரியானது. இதை நீங்கள் மாற்றி இந்த இடத்துல வந்து பிழை ஏற்பட்டிருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் போன ஸ்கேல் சேலஞ்சு பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து ஒரு பிழை கொஸ்டின். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அடுத்து இன்னொன்று, இதுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இந்த குறிப்பெயரெச்சம் என்பது இல்லாத பொருள். ஆனால் ஆன்சரில் வந்து குறிப்பெயரெச்சத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஈறுகடாத பெயரெச்சத்துக்கு ஆன்சராக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். வை இந்த வேர்ச்சொல்லோட ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுனாவே மின் விகுதி வரணும் அல்லது விகுதி வரணும். வையும், வைமின், வையும், இது 2 தான் ஆன்சர். இந்த 2மே நமக்கு ஆன்சரில் கொடுக்கலன்னா கொடுத்துருக்குறான் வைத்த. ஏ வைத்த, இது பெயரச்சு. வைத்த பையன். பி வைத்து வினையச்சு, இது வினையச்சம். சி வைத்தது, வைத்தது, இது வினைமுற்று. ஏவல் வினைமுற்று கிடையாது. வைத்தது. வைத்தால், இது ஒன்றன்பால் வினைமுற்று, இது பெண்பால் வினைமுற்று. ஏவல்ங்கிற சொல்லு கொடுக்காம வினைமுற்றுன்னு கொடுத்திருந்தா இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட். ஆனால் அவன் ஏவல்ங்கிற சொல்லு கேட்டதுனால இதில் 4மே ஏவல் வினைமுற்று கிடையாது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு 1.5 மார்க் வந்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்களாவே உங்களுக்கு சேலஞ்ச் படி மார்க் கிடைக்கும். இது வந்து 4மே ஆன்சர் தப்பு கொடுக்கல.
அவன் இந்த ஏவல்ங்கிற சொல்ல நீக்கி இருக்கும். வினைமுற்றுன்னு கேட்டால் ரெண்டில் ஒன்று, ரெண்டுமே வினைமுற்று தான். ஆள் வந்தாலும் சரி, அது வந்தாலும் சரி, ஒரு வேர் சொல்லோட. இது அக்னியில் ஒன்றன்பால் வினைமுற்று, இது உயர்தனியில் பெண்பால் வினைமுற்று, ரெண்டுமே கொடுத்துட்டோம். வினைமுற்றுன்னு கேட்காம ஏவல்னு ஒரு சொல்லு கொடுத்ததுனால நீங்கள் இதுக்கு சேலஞ்ச் பண்ணி கண்டிப்பாக 1.5 மார்க் வாங்கலாம். இந்த 4 கேள்வியும் கண்டிப்பாக சேலஞ்ச் கேள்வி. இதுக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன விதிகளை வச்சு நாங்கள் தான் ஒரிஜினல் காமிச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மதிப்பெண் பெற்றிருக்கலாம். 4 கொஸ்டின் தான் சேலஞ்ச். சார், இப்போ எதிர்வர குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறதுங்க பொது தமிழ்? ஓகே, குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கு 6th to 12th ரெடியாக இருக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க. ஆனால் இனி வர குரூப் 2க்கு இது மாதிரி இருக்காதீங்க. சிலபஸில் பாருங்கள், இலக்கணத்தில் தமிழில் பொது தமிழில் 1லேருந்து 6 வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் ரேங்க் படித்து போட்டிருப்போம். இந்த ரேங்க் தரம் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக பாடப்புத்தகம்னு நினச்சிக்காதீங்க. இலக்கண விதிகள் சிலபஸில் என்னென்ன பயிற்சி கொடுத்துருக்கிறானோ அதுக்குரிய கூடுதல் விடைகள் எல்லாம் நாங்கள் சொன்ன 6 புக்கில் இருக்கும். நீங்கள் அந்த 6 புக்கையும் கையில் வச்சுட்டு முக்கியமான வேர்ட்ஸு, இப்போ நீங்கள் குரூப் 1க்கு எந்தெந்த வேர்ட் கொடுத்துருக்கானோ, போன வருஷத்து குரூப் 2க்கு மெயின்ஸில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்கானோ அந்த மாடல் வச்சுக்கோங்க. அந்த மாடலில் இந்த 6 புக்கில் எங்கெங்கே சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத தேடி படிச்சிங்கன்னாவே கிட்டத்தட்ட நீங்கள் 70% 80% மார்க்குக்கு நீங்கள் வந்துடலாம். கூட 7வது யூனிட் இருக்குது, அது வந்து நீங்கள் ஸ்கூல் புக் 6 to 12 நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாவே போதும். இலக்கண கேள்வியுமே ஸ்கூல் புக்கிலேருந்து ஒரு 5 வினா 5 to 10 வரும். ஒரு 10, இது ஒரு 15, 25 வினா 30 வினா ஸ்கூல் புக்கு. மீதி வினாக்கள் எல்லாமே கொடுத்துருக்கின்ற சிலபஸ் அடிப்படையில் எக்ஸ்ட்ரா புக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுங்கள் நீங்கள் உங்களுடைய முயற்சியை பொறுத்து அமையும். அதனால் இனிமேலாவது ஸ்கூல் புக்கு முழுக்க 100 கேள்வி வந்துடும் அப்படின்ட்டு மார்க்கெட் கைடியோ பாடப்புத்தகத்தையோ 100% நம்பாமல் கூடுதல் புக்கு எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிச்சிங்கன்னாவே தமிழில் 90-95 வரைக்கும் கூட வர அளவுக்கு வாய்ப்பு உண்டு. கூடுதல் புக்கு படிக்கும். அதுதான் என்னுடைய நான் சொல்லுகின்ற ஒரு ரூல்ஸ். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி.